சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குற்றிய லிகிரம். யாராவது முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இது கலாம் டியூஷன் சென்டரோட யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான லெசன்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குற்றிய லுகரம் பார்த்துட்டு இருக்கும்போது குற்றிய லிகிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நெக்ஸ்ட் வீடியோ தான் இது. இதில் பாருங்கள், குற்றிய லிகிரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் லிகரம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், வரகு கூட்டல் யாது, இந்த இரண்டு சொற்களையும் விரைவாக ஒலித்து பாருங்கள். வரகியாது என ஒலிப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒலிக்காமல் குறைந்து ஒலிக்குது. தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். புரியுதுங்களா? இது ரெண்டு இடத்துல தான் வரும். எந்தெந்த இடம் அப்படின்னு பார்க்கலாம். இடம் 1, குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன். கொக்கு கூட்டல் யாது. சரிங்களா? இது குற்றிய லுகரம். இதுக்கு அடுத்தது யாது அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ இந்த கூ எப்படி பிரியுது? இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியுது. இப்படி பிரியும்போது இந்த ஊ போயிடும். இக்கு கூட்டல் யாவும் சேரும்போது இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு சேரும். ஏன்னா யாவுக்கு இணை எழுத்து ஈ. அதனால் இது எப்படி ஆகிடுது? கொக்கியாது அப்படின்னு பிரியுது. இங்கே பாருங்கள், தோப்பு கூட்டல் யாது. பூ எப்படி பிரியுது? இப்பு கூட்டல் ஊன்னு பிரியுது. அப்புறம் எப்படி சேருது? இப்பு கூட்டல் ஈன்னு சேருது. அதாவது உகரம் இகரமாக தெரிகிறது. புரியுதுங்களா? உகரம் இகரமாக தெரிகிறது. இதுதான் குற்றிய லிகரம். சரிங்களா? இந்த இடத்துல அப்படி தான் வந்திருக்கு. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் சொன்னால் இன்னும் அருமையாக இருக்கும். இங்கே பாருங்களேன், குறுமை மை விகுதி கெட்டுரும் இருபதல் விதிப்படி. சரிங்களா? ரூ எப்படி வரும்? இருன்னு வரும். தன்னொற்று இரட்டல் விதிப்படி 2 இருரா மாறும். அப்புறம் இந்த இரும் இந்த ஈயும் சேர்ந்து ரியா மாறிடும். சரியா? அடுத்தது இந்த இல்லும் இந்த ஈயும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி லீனு மாறிடும். அப்போ குற்றிய லிகரம் வந்துடும். தமிழ் மொழி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு டாபிக் பார்க்க வந்தோம், அதுக்குள்ளே இன்னொரு டாப்பிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். பகுபத உறுப்பிலக்கணம்னா அடுத்தடுத்து நடத்துவேன், கவனிச்சுக்குவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அடுத்தது பாருங்கள், நாடு யாது. இதில் டு அப்படின்றது எப்படி பிரியுது? இட்டு கூட்டல் ஊன்னு பிரியுது. அது எப்படி மாறுது? இட்டு கூட்டல் ஈன்னு மாறுது. எனப்படுவது யாது. து எப்படி பிரியுது? இத்து கூட்டல் ஊ எப்படி மாறுது? இத்து கூட்டல் ஈ. அதாவது இந்த உகரம் இகரமாக திரிகிறது. அதுதான் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது. உகரம் இகரமாக திரிதல். அடுத்தது பாருங்கள், இடம் 2, மியா என்பது ஒரு அசை சொல். ஓசை நயத்துக்காக நம்ம சேர்க்குறோம். சரிங்களா? இதில் மீ அப்படின்றது இம்மு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இகரம் குற்றிய லிகரம். இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேன்மியா அப்படின்றது சேரும்போது கேன்மியா அப்படின்னு சேரும். செல்மியா அப்படின்றது சேரும்போது சென்மியா அப்படின்னு சேரும். இந்த குற்றிய லிகரம் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை வழக்கில் கிடையாது, இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குது. இது முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிகமாக நம்ம இதை பயன்படுத்துறதில்ல. நடைமுறையில்னா பேச்சில் யாரும் சொல்கிறது கிடையாது, ஆனால் இலக்கியங்களில் நிறைய இடத்துல இருக்குது. அடுத்து இதுக்கான மதிப்பீட்டு வினாக்கள் பார்த்துடலாம். அதுலேருந்து தான் உங்களுக்கு தெருவில் கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. இதான் நான் சொன்னது. இப்படி தான் உங்களுக்கு கேட்பாங்க. கீழ்காணும் சொற்களை குற்றிய லுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்றிருக்காங்க. இதில் நெடில் தொடர் குற்றிய லுகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா காசு. 2 எழுத்துக்களாக தான் அமையும், நம்ம பார்த்தோம் இல்லையா, அது காசு. அடுத்தது ஆயுதத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம் எஃகு. அடுத்தது உயிர் தொடர் குற்றிய லுகரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய லுகரம், அது உயிர் தொடர் குற்றிய லுகரம். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 6,
ஏடு விறகு. இது எப்படி உயிர் தொடர் கூட்டல்னா இவ்வு கூட்டல் இ, அதனால் 6 ஏடு விறகு. அடுத்தது வன் தொடர் கூட்டல் வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. வல்லின எழுத்து என்னென்னா கசட தபர, அதை எழுத்து சரிங்களா, புள்ளி வச்சுக்கணும் அதுக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 உழக்கு. அதுக்கு அடுத்தது மென் தொடர் கூட்டல் மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்து. அடுத்தது கரும்பு. அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடைநிலையத்தை தொடர்ந்து வரக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய ஒன்று என்னது, கொய்து. அடுத்தது பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக, அதான் பார்க்க போகிறோம். இதில் பொருந்தாத சொற்கள் என்ன அப்படின்னா கரு. அதுக்கு அடுத்தது பஞ்சு. அடுத்தது என்னது, பஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் பொருந்தாத எழுத்து என்னென்னா அது. இதில் பொருந்தாத எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு. இது ஒரு தடவை தேர்வில் கேட்டிருந்தாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதில் ஆயுத தொடர் குற்றங்கள் வந்திருக்கு இல்லையா, அதனால் இது. உங்களுக்கு ஒரு கேள்வி, இங்கே கொடுத்துருக்க ஆன்சரெல்லாம் நான் எதன் அடிப்படையில் எழுதுனேன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க கீழே கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட்டு தரலான்ட்டு இருக்கேன். எத்தனை பேர் தொடர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.